உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ஒரு ராசி லக்னம் கெட்டுவிட்டால் நம்மை இயக்குவது லக்னம், நாம் இயங்குவது ராசி. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இல்லையா, நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க இந்த வாரம் லாட்டரிலாம் உழ போகுதுன்னாங்க, உழ மாட்டேங்குது. இந்த வாரம் கோடி கோடியாக வரும் என்றார்கள், வரமாட்டேங்குது. ஆக அதுக்கெல்லாம் என்ன காரணம்? தான் ஏறினா முழம் சறுக்குது. ஆக என்னால் வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியவில்லை, என்னால் மாற்றங்களை உணர முடியவில்லை, நான் எங்கு சென்றாலும் ஒரு பிரச்சனைகளாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மேச லக்கணம், மேச ராசி அப்படிங்கிறது ஒருத்தர் கேட்குறார். அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இங்கே பாருங்க, இதான் மேச லக்கணம். அப்படி லக்னம் இல்லைன்னா ராசின்னு எடுத்துக்கங்க, சரிங்களா? உங்களை பற்றி நான் பேசின வீடியோக்கள் நிறைய இருக்குது. ஆக உங்கள் லக்னமும் உங்களுடைய ராசி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு 9842220865 சென்ட் மீ மை பிளேலிஸ்ட் மேஷம் லக்னம் அல்லது ராசி அனுப்பி விட்டேன்னா அதெல்லாம் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நீங்கள் பார்த்து ஏன் என்ன நடக்கிறது உங்களுக்குள் என்பதை என்னுடைய தொடர்ச்சியான ஒரு காணொளிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல முடிவுக்கு வருவீர்கள். மேசம் என்பது ரோஷம், மேச லக்னம், மேச ராசி, வேகமான மனிதர்கள், விரைவான மனிதர்கள், ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் நன்றாக இருக்கும். அப்படி ஒரு எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடப்போவதில்லை, எதை எடுத்தாலும் ஜெயம்தான் என்று சொல்லக்கூடியவர் மேஷம் ராசி அல்லது லக்னம். சரி, இதெல்லாம் நடக்கவே இல்லை சார். நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், டேக் டைவர்ஷன் வேற போயிடுது. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறேன், வேலை பாதியிலே தடங்களாகுது. இன்னும் நான் 2-3 ஜாப் எல்லாம் ஜம்ப் ஆகுறேன், ஒரு இடத்துல கூட நினைக்கவே முடியலையே. மலேசியாவில் 2018 ஒரு மேசராசிக்காரி ஜாதம் பார்க்குறாரு. இதுக்கு வரைக்கும் அவருக்கு நான் சொன்னது எதுவுமே நடக்கல. ஆக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல என்னால் நிலையாக வேலைக்கு இருக்க முடியல. 3 மாதம் 4 மாதம் இது வரைக்கும் 20க்கு மேற்பட்ட வேலைகளுக்கு போயிட்டேன். ஏன் இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு? அதை யோசிக்க தோணுச்சு. யோசித்ததுனால தான் இந்த வீடியோவோ வர தோணுச்சு. எல்லா மேசராசிக்காரர்களும் 60 கோடி பேர் 70 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த மாசி மாதம் பிறந்தவுடன் இந்த மாசத்துல இப்படித்தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சூரியன் வர்றாரு, அதனால இந்த ஒரு மாசம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் ஏன் நடக்கலன்னு நான் யோசிச்சேன். அப்ப கிரகிக்கக்கூடிய லக்னம் சரியா கிரகிக்கல, லக்னம் கெட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்லாம் இப்போ என்ன பண்ணுது, அங்கிருந்து ஏதோ வாங்கி நமக்கு கொடுக்குது. இங்கேருந்து இன்டர்நெட் அதை எப்படி அப்சர்வ் பண்ணி அந்த இன்டர்நெட்டை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு என்னவா இருக்கணும், அந்த டியூட்டர், அந்த டியூன் பண்ணக்கூடியது அந்த லக்னம் தான் டியூன் பண்ணணும். லக்னம் டியூன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா சரிகம பத நிச 7 சுரங்களை, எவ்வளவு அற்புதமான பாடல்கள்லாம், எத்தனை 1000 பாடல்கள் உள்ளார இருக்கு. அதாங்க லக்னம். உங்கள் லக்னம் மட்டும் நன்றாக இருந்து விட்டால் 6ஐ 100 ஆக்குவீர்கள். இதே லக்னம் கெட்டுவிட்டால் 100ஐ 6 ஆக்குவீர்கள். எப்படி இது? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதாவது என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம் லக்னம். இப்போ மேச லக்னத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அல்லது மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம். 2 பேர்ல எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களோட சேர்ந்த கிரகங்களால் வரக்கூடிய ஃபால்ட், சேர்ந்த கிரகம். உதாரணத்துக்கு இந்த லக்னம் பிளாங்கா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த லக்னத்திலேயே சந்திரன் வந்துருச்சுன்னா செவ்வாய் பிளஸ் செவ்வாயாக நீங்க செயல்படுறீங்க. செவ்வாய் பிளஸ் செவ்வாய், அப்ப செவ்வாய் இவர் ஒரு அவசரம், இவரும் அவசரம். மேச லக்னம் மேச ராசியிலிருந்து ஆரம்பிச்சோம்னா அவசரம் பிளஸ் அவசரம், சில நேரங்களில் தடுமாற்றம், முடிவு எடுக்க முடியாமை. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அது முன்னேற்றம் மேன்மை, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அது பல நேரங்களில் தடுமாற்றத்தினால நிறைய நஷ்டங்கள். இதே இந்த லக்னத்திலேயே சனியை போட்டு விட்டால் லக்னம் இப்பதான் கெடும். இவர் லக்னம் அப்படிங்கிறது ஃபாஸ்ட், வேகம், வேகமான மனிதர் மேஷம். சனி மந்தம், ஸ்லோவான மனிதர். இது ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு
ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இந்த ரேஞ்சில் எடுத்துக்கும். இது சனி இந்த ராசி கட்டத்தை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகளை எடுத்துக்கும். அப்போ மெல்ல செல்லும் கோள் சனி, துரிதமாக செயல்படுவது செவ்வாய். இந்த நேரங்களில் ஒரு முரண்பாடு ஏற்படுமா இல்லை ஏற்படாதா இந்த லக்கணக்காரங்களுக்கு? லக்கணத்திலே சனி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் விரக்தியாக இருக்கேன், ஃபீல் பண்ணுறேன், அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், அதே மாதிரி நல்லது சொன்னாலும் கெட்டதாக போகுது, என்னால் டிசைட் பண்ண முடியல, கணவன் மனைவி அப்படின்னு வந்து புரிஞ்சிக்க முடியல. அப்போது சனி இங்கே 7ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடம் தான் உறவுகள், நட்புகள், நண்பர்கள், கணவன் மனைவி, சொசைட்டி, கம்யூனிகேஷன்ஸ். சனி பார்க்க இவர்கள் நினைக்கிறதெல்லாம் மாறா நடக்கும். அதனால தான் ராசி பலன்கள் உங்களுக்கு ஒரே மாதிரி நடப்பதில்லை. ராசி பலன் சொல்கிறாங்க இல்லையா டிவியிலலாம், அதெல்லாம் ஏன் நடக்கிறது இல்லை? அதனால தான் அந்த ராசி பலனுக்குள்ளார நம்ம போகிறதில்லை. தினப்பலன், வாரப்பலன், மாத பலன் எப்படி அது நடக்கும்? இங்கே தான் சனி. இப்போ பாருங்க, கேது அங்கே போடுங்க. லக்கணத்தில் கேது, புரியாத புதிர். சந்திரனோட கேது, புரியாத புதிர். பல துறைகளில் நாட்டம், ஒன்றிலும் ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறது. பல புத்திகள், பல சிந்தனைகள், எல்லாத்துலேயும் ஈடுபாடு, எதுலேயும் முழுமை பெற முடியாது. புரியுதுங்களா? அப்போ மேச லக்கணம் ராசி கெட்டு விட்டால் இதன் நடக்கும். இந்த கேது பிளஸ் சனி, கேது சனி சேர்க்கை அல்லது சனி சந்திரன் சேர்க்கை, அல்லது இந்த லக்கணத்திலேயே கேதுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது, எப்படி இருந்தாலும் லக்கணம் கெட்டுவிடும். லக்கணம் கெட்டு போச்சு அப்படின்னா இது ஆப்போசைட். அதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடியாது. வினோதமான மனிதராக இருப்பாங்க, புதுமையானவராக இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் தாட்ஸ். ஆக மனிதர் வந்து ஆழமான மனிதராக இருப்பீங்க. ஒரு காமனா வாங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிடலாம், இல்லைங்க எங்களை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிச்சது மாதிரி தான் நான் சாப்பிடுவேன், வாங்க நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி போகலாம், பஸ்ஸாக நான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி இவர்கள் தனக்குன்னு ஒரு பேட்டர்ன்களை போட்டுக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்குவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கலான ஒரு எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறார் சார். ஒரு அவசரத்துக்கு கிளம்புனா கிளம்ப மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா ரொம்ப அட்வான்ஸாக கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கிறாரு. இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படி ட்ரெஸ் பண்ணுங்கன்னு மனைவி சொல்லுவாங்க, முடியாது நான் இப்படித்தான் இருப்பேங்கிறார். கேது சந்திரன் லக்ன சேர்க்கை. இதே ராகு இருந்தா இதுதான் பேராசை, பெருநஷ்டம். அந்த திசை நடந்தால் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். யாருக்கு இந்த திசை நடக்கும்? மேச லக்கணம், மேச ராசிக்கு நடக்கும். அதே மேச லக்கணம் ரிஷப ராசிக்கு நடக்கும். அதே மேச லக்கணம் சிம்ம ராசிக்கு நடக்கும், கன்னி ராசிக்கு நடக்கும். அதே மேச லக்கணம் கரெக்டா அந்த துலாம் ராசிக்கும் வரும் சின்ன வயசுலயே. அதுக்கு அடுத்தது தனுசு ராசிக்கு வரும் ராகு திசை, மகரத்துக்கு வரும், கும்ப ராசிக்கு வரும், அவிட்டம் சதயம், அந்த அந்த ராகு திசை. இந்த ராகு திசையில் நடக்கும்போது மேச லக்கணமா இருந்தா என்ன செய்யும்? அதுல ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு, அதெல்லாம் விலாவாரியே ஜாதகம் பார்க்கும்போது சொல்றேன், அஸ்வினி பரணி கார்த்திகை. ஆக லக்கணத்தில் ராகு இருக்கக்கூடியவர்கள் கான்செப்ட் என்ன? லக்கணம் கெட்டு விட்டதா இல்லையா? உண்மையிலே லக்கணம் கெட்டு விட்டது. லக்கணம் சுத்தமாக இருக்க வேண்டும், லக்கணத்தில் எந்த கோள்களும் இருக்கக்கூடாது. அப்படி ராகு இருந்தால் என்ன செய்யும்? அது ஏற்கனவே மேசராசி ரொம்ப வேகம் ஜாஸ்தி, ராகும் அதோட சேரும் பொழுது அவசரப்பட்டு பெரிய பெரிய இழப்பீடுகள், நஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறது, நம்பி ஏமாறுறது, ஒன்றை டபுள் ஆக்குறேன்னு சொன்னான்னா அதனால ஏமாந்து போறது. சரிங்களா? ரைட். இப்போ சேர்ந்த கிரகம் பார்த்தோம். அப்புறம் இந்த லக்னத்தினுடைய ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, செவ்வாய், அவர் கெட்டு விட்டால், அதிபதி கெட்டால், அதிபதி, இந்த அதிபதி எப்படி சார் கெடும்? இந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போனா கெடும், லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனா கெடும், 12க்கு போனா கெடும். சார் இப்ப இந்த லக்னாதிபதி சனி, செவ்வாய் சனியோட சேர்ந்து 8ல இருக்கு சார். லக்னாதிபதி 10 கூடியவனோட சேர்ந்து 8ஆம் இடம், சொந்தமா தொழில் பண்றேன்னு பண்ணி நஷ்டமாகி அதனால நிற்கக்கூடியது. அப்போ இந்த லக்னத்துல எந்த கிரகமும் இல்லை, ஆனா லக்ன அதிபதி கெட்டு போயிட்டாரு.
இவராகவே போய் வம்பு தும்புகளையும் வழக்கு வியாஜங்களையும் தேடிக்கொள்வார். கூடா திசை நடந்ததுன்னா இன்னும் சிக்கலாயிடும். அப்பதான் லக்னாதிபதி கெடக்கூடாது, லக்னம் கெடக்கூடாது, ராசி அதிபதி கெடக்கூடாது, ராசியும் கெடக்கூடாது. ஆக இதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டுமேனால் உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்க வேண்டும், அல்லது ராசியாதிபதி கேந்திர திரிகோணங்கள் இருக்க வேண்டும். ரெண்டுமே 6, 8, 12 இருந்தால், 8 இருந்தால் தேவையில்லாத வம்பு வழக்குகள், 6ஆம் இடத்தில் இருந்தால் விரோத போக்கு, கடன் விரோதம், 12 இருந்தால் ஜாதகர்னால டோட்டலா விரயம் தான் பண்ணுவார வழிய சேவிங்ஸ் பண்ண மாட்டார். லக்னாதிபதி 12க்கு போயிடுச்சுனாலே விரயம் தான் அதிகமாகும் வழிய சேவிங்ஸ் இருக்காது. வேற லக்னாதிபதி எப்படி கெடும்? லக்னாதிபதி செவ்வாய் இப்படி வக்ரம் ஆயிடுச்சுன்னா கெடும். வான்னு போட்டிருக்கோம். லக்னாதிபதி வக்ரம், லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் 6, 8, 12 இருந்து வக்ரம் பெற்று விட்டால் அது நல்ல பலன். கேந்திர திரிகோணங்களில் இருந்து வக்ரம் பெற்று விட்டால் அந்த பாவகத்தை அது கெடுத்துரும். ஆக அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. மேச லக்கணம், மேச ராசி எப்போதுமே ரோஷமானவர்கள், வேகமானவர்கள், நல்ல ஒரு திறமையானவர்கள், துணிச்சலானவர், தைரியமானவர், பலம் உடையவர், எதற்கும் அஞ்சாதவர், எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டார், அதிகம் குழப்பிக்கொள்ள மாட்டார், தெளிவான ஞானத்தில் இருக்கக்கூடியவர். லக்கணம் கெட்டுவிட்டால் அது டைரக்டா டெட் ஆப்போசிட்டாக மாறிவிடும். அப்படி மாறி இருந்து திசாபுத்திகளும் கெட்ட திசைகள் நடந்தால் இழப்பீடுகளை அதிகமாக்கும். கொஞ்சம் கவனித்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஏன் அது நடக்கவில்லை, ஏன் நான் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பாக விளக்கம் தர தயாராக இருக்கிறது. இது போன்ற வீடியோக்கள் வருங்கால தலைமுறைக்கு பயன்படுமேயானால் அதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. பழைய வீடியோக்களை பார்ப்பதற்கு இந்த எண்ணில் நீங்கள் சென்ட் மீ யுவர் பிளேலிஸ்ட்னு லக்னம் ராசி மட்டும் அனுப்புங்க. லக்ன ராசி வச்சு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் செய்யலாம். எனவே இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.